எல்லாருக்கும் அன்புக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பில்டிங் சாஃப்ட்வேர் இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் பிரத்யேகமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ ஜிஎஸ்டி பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு வர்த்தகத்தில் இருக்கவங்க, ஒரு கடையில் உள்ளவங்களே, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட், ஒரு மினி ஸ்டோரில் உள்ளவங்களுக்கே அவங்களோட கணக்கு வழக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு சாஃப்ட்வேரே விலை கொடுத்து வாங்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ சராசரியான மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும், அவங்களோட கடையோட வர்த்தகத்தோட பேரை போட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு கம்மி இப்போ இந்தியாவில் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மூலமாக உங்களுக்கு இலவசமான முறையில் நீங்கள் உங்களோட கடை, உங்களோட பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக இனிமேல் ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் வைக்கலாம். பில்டிங் சாஃப்ட்வேர் வைக்கிறதால உங்கள் கடையில் நிர்வாகத்தில் எப்படி எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு வர்த்தகமாகுது, எவ்வளோ அவுட்புட், எல்லா டீட்டெயிலும் பார்கோட் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். இன்னைக்குள்ள வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உபயோகப்பட வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோ வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோ கலரை போலாமா? வாங்க வீடியோ கலரை போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் ஒரு முக்கியமான டியூட்டோரியல். ஆல்ரெடி நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான புது தோற்றத்தில் நம்ம செய்கிறோம். நம்ம இனிமேல் பண்ணக்கூடிய ஒரு டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் காலத்தில் என்னோட ஃபேஸ் தெரியும். ஏன்னா அப்போது நான் தான் செய்கிறேன், நான் தான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இது ரெண்டு ஆப்ஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் மாதிரி, லேப்டாப்பில் மாதிரி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளூ ஸ்டாக் நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ப்ளூ ஸ்டாக் டவுன்லோட் பண்ண அப்புறமா இந்த ஆப்ஸை நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி ஆப்ஸை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் டெமோலேஷன் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் போயிட்டு மேலே இது மாதிரி அடிங்க. இது மாதிரி பில்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இதை அடிங்க. பில்டிங் சாஃப்ட்வேர் ப்ளஸ்ன்னு சொல்லி அடிங்க. இதில் பில்டிங் சாஃப்ட்வேர் ப்ளஸ்ன்னு சொல்லி அடித்தோடனே ஃபஸ்ட்டு வர உங்களுக்கு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான் பில்டிங் சாஃப்ட்வேர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கீழே போய் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான், ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இது பார்த்தீங்கன்னா சின்ன சாஃப்ட்வேர் மாதிரியே இருக்கும். ஆனால் பெரிய பெரிய வேலைகள் செய்யுது. ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த சாஃப்ட்வேர் நான் ஆப்ரேட் பண்ணும்போது. இப்போ இது நான் டோட்டலாக நான் எதெல்லாம் என்ட்ரி பண்ண டோட்டலாக டிலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா பிரத்தியமாக பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நான் இதை நான் ஸ்டார்டிங் பண்ணுறேன். இந்த மாதிரி பில்டிங் சாஃப்ட்வேர் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுன்னா செட்டிங் பட்டன் அழுத்துங்க. செட்டிங் பட்டன் அழுத்திட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே போங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செட்டிங் பட்டன் கிளிக் பண்ணிங்க. செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு முதல்ல உங்களோட கம்பெனி பேர் முதல்ல சேவ் பண்ணிங்க. கம்பெனி பேர் சொல்ல போனால் உங்களுக்கு என்னென்ன கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி பேரை சேவ் பண்ணிங்க. இதில் கொஞ்சம் கேமராவில் கை வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம கம்பெனி பேர் இப்போதைக்கு விஸ்டம்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். இந்த கம்பெனி பேர் நம்ம போட்டுக்கிறதால என்ன ஆகும்னா நம்மளுக்கு பில்டிங்கில் நம்மளோட பேரில் ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் போட்டுங்க. இப்போ சொல்ல போனால் நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறதால சவுதி அரேபியான்னு நான் சும்மா டைப் பண்ணிக்கிறேன். சவுதி அரேபியான்னு போட்டுக்கிட்டேன். இப்போ சவுதி அரேபியா ஸ்டேட் சொல்லும்போது ஸ்டேட் நான் தலைநகரத்தில் ரியாத்தில் இருக்கிறேன், சிட்டியில் இருக்கிறேன் நான். அதே நான் சிரியாத்துன்னு சொல்லி போட்டுக்கிறேன். முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கண்ட்ரியும் சவுதி அரேபியா தான் ஆக்சுவலி. அதே திருப்பி போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு எந்த டீட்டெயில் எந்த இது வருதோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிறது தான் அதில் கரெக்டாக வரப்போகுது. ஏன்னா பில்டிங்கில் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு இல்லைன்னா உங்களோட ஜிப்கோட் எதாவது கொடுத்துங்க. உங்களோட ஊரில் ஜிப்கோட் கொடுத்த மாதிரி கொடுத்துங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஜிப்கோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட இமெயில் அட்ரஸும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இமெயில் அட்ரஸும் கொடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயும் பார்த்த மாதிரி இருக்கும். ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய இமெயில் அட்ரஸில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே எந்த விதத்தில் செஞ்சாலும் கண்டிப்பாக டவுட் வந்துடும். அதனால தான் ஒரு விதத்தில் இந்த பில்டிங் சாஃப்ட்வேர் செஞ்சிட்ருக்கேன். இது கண்டிப்பாக டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல டெஸ்க்டாப் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ப்ளூ ஸ்டாக் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண அப்புறமா இதுக்கு என்ன பண்ணிங்க, 1 2 3 4 5 6 7 8 9 0 இதுதான் என்னோடய மொபைல் நம்பர் பார்த்துங்க. ஓகே, இப்போ நான் என்னோட அட்ரஸ் எல்லாமே சேவ் பண்ணேன். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. அதனால் அதை பற்றி ஒன்று கிடையாது. இப்போ கரன்சி செட் த கரன்சி வேல்யூ கிளிக் பண்ணிங்க. கரன்சி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் இதை பார்த்தீங்கன்னா ரூபாய் வரைக்கும், தமிழ் ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் அது எது உங்களுக்கு நம்மளோட கரன்சி இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியாவோட கரன்சி இப்போ
அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக நீங்கள் வந்து ஏதாவது ஜிஎஸ்டியோட உங்களுக்கு அந்த டேக்ஸு நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு டேக்ஸ் இதோ இந்தியா ருப்பீஸ் வந்துருச்சு. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டோம், சேவ்டு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேட்டும் நீங்கள் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கேஷியர் நேம் வந்து யாரோட கேஷியர் நேம் சொல்ல போனால் கேஷியர் நேம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பில்லிங் பண்ணும்போது வந்து இந்த கேஷியர் நேம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் சேவ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் லோகோ உங்கள் கம்பெனி லோகோ இருந்தால் போட்டுங்க. பிக் த இமேஜ் ஃபார் லோகோன்னு போட்டாலும் போட்டுங்க. அதுக்கப்புறம் பில்லிங் கலர் இதெல்லாம் நீங்கள் டேட்டா பேஸ் செய்யணும் செஞ்சீங்க இல்லைன்னா இப்போ முடிஞ்சா இப்போ திரும்பி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்புறமா வந்து கண்டிப்பாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஆட் த கஸ்டம் மேலே வந்து ஆட் த ஐட்டம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட் த ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களோட கடையில் என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து கையில் ஒரே ஒரு பொருள் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் சொல்லிட்டு ஒரே ஒரு பொருள் வச்சுருக்கேன். அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் நான் சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த இப்போ நம்ம கையில் இருக்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட கடையில் என்னென்ன பொருள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியே தான் ஆகணும். ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் இது லெமன் இது. ஓகே, ஏர் ஃப்ரெஷ்னர் லெமன் அடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களோட வந்து சொல்ல போனால் இப்போ தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு அது மாதிரி 1/4 கிலோ பேக்கெட் 1/2 கிலோ பேக்கெட் என்னதுனால இதில் எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இல்லை ஒரு ஒயரு இல்லை பல்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகே, இது 50 ரூபான்னு வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வச்சுக்கலாம், இது ப்ரைஸ் ஒரு 50 ரூபா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அதுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துங்க. இது பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணி ஆகணும். பார்கோடு வந்து என்ன பண்ணுறேன், பார்கோடு கீழே வந்து பார்கோட் நீங்கள் வந்து ஒன்று ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான முறையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கேனர் நீங்கள் வந்து அழுத்தும் போது அதே வந்து ரெகனைஸ் பண்ணிக்க எந்த ஸ்கேனர்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஸ்டாக் வந்து உங்கள்ட்ட எத்தனை இருக்குது. இப்போ சொல்லப்போனால் நம்மள்ட்ட இருக்கிறப்ப தான் ஒன்று தான் இருக்குது. அது ஸ்டாக் ஏற்ற மாதிரி இல்லைனா ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் 100 போட்டுக்கலாம். ஆடர் சப்ளையர் டீட்டெயில் இப்போ யார் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறா எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் சொல்லிவிட்டு அப்படியே சேவ் பண்ணிடுங்க. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது கேட்குது 0ன்னு ஆட் பண்ணிங்க. 0ன்னு ஆட் வந்து ஓகே ப்ராடக்ட் ஆட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி ஆடுன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் போங்க. இப்போ வியூ த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு காட்டுது ஏர் ஃப்ரெஷ்னர் லெமன் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் சோல்டு வந்து 100 ஒன்றுமே சொல்கிறால. இதுக்கப்புறம் கஸ்டமர் வருவாங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்புட் கொடுத்துக்கலாம், இன்புட் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்னென்ன சௌரிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப் 15,000 ரூபா இப்போ சொல்லப்போனால் வந்து ஒரு ஆப் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை விலை கொடுத்து வாங்கி அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லப்போனால் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு சார்ஜ் கட்டி பண்ணுறதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு சுலபமாக இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து டோட்டல் சேல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இப்போ டோட்டல் சேல்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுக்கு சேல்ஸ் 0. இப்போ கேட்கலாம், இப்போ நான் வந்து பில் பண்ணணும், நியூ பில்லுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து நியூ பில் கிளிக் பண்ணுங்கள். நியூ பில்லை கிளிக் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு இப்போ நான் நிறைய பொருள் போட்டிருந்தேன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்லப்போனால் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கேன் பண்ண கஸ்டமர் வந்தோன்னா உடனே வந்து பொருள் வந்து கேஷியரில் இருக்க மாதிரி நம்ம ஃபோனில் டெமோலேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது வந்து தெரியும். ஆனால் நம்ம டெஸ்க்டாப்பில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெஸ்க்டாப்பில் ஒரு சின்ன கடையில் இருக்கும்போது பார்த்தாலும் வந்து உங்களுக்கு இந்த நார்மலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோன்னா இப்போ உடனே வந்து அதை ரெகனைஸ் பண்ணும் அது என்ன ப்ராடக்ட்னு. ஓகே, இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஏர் ஃப்ரெஷ்னர்னு சொல்லிட்டு காட்டிடுச்சு. இப்போ ஏர் ஃப்ரெஷ்னர் காட்டும் போது இப்போ வந்து இதை அழுத்துங்க. இதை அழுத்திட்டு வந்து என்டர் த குவான்டிட்டி. இப்போ குவான்டிட்டி சொல்ல போனால் வந்து ஒரே ஒரு குவான்டிட்டி அழுத்திருக்காங்க. ஓகே கொடுங்க. அப்புறமா வந்து ஓகே கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஓகே இது வந்து டேக்ஸு எல்லாமே வந்து நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். இப்போ வந்து ஓகே இதை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளை வந்து ப்ராடக்ட் அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம கார்ட்டுன்னு சொல்லிட்டு அழுத்தணுன்னா உங்களுக்கு வந்து எஸ் கஸ்டமர் ஆட கஸ்டமரோட பேரை பார்த்தீங்கன்னா இப்போ வரும் விஸ்டம்னு சொல்லி வந்து சவுதி அரேபியா சொல்லிட்டு நம்மளுக்கு பில் வந்துருச்சு. இது நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு பில்லை யாருக்கா அமுச்சு விடலாம். இது ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா வந்து
இது ஏன்னா நார்மலாக நான் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஜிஎஸ்டி வந்ததுலன்னு ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா வந்து இப்போல்லாம் கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக ஒரு சின்ன வர்த்தகம் பார்த்திங்கன்னா குடிசை தொழிலுக்கு பார்த்திங்கன்னா கடல மிட்டாய் கூட இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸை. நம்ம குடிசை தொழிலை கூட இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய இஷ்யூ பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் வந்து சொல்லப்போனால் வந்து இந்த ஆப்பை நான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதுசான ஒரு முயற்சியில் புதுசான விதத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அனைவரும் வந்து இந்த ஆப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாச்சும். கண்டிப்பாக வந்து நான் திருப்பியும் சொல்கிறப்ப தான் வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லையும் யூஸ் பண்ணலாம். லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது முன்னாடி வந்து ப்ளூ ஸ்டாக்கை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளூ ஸ்டாக்கர் வந்து நான் வந்து அதுக்கும் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ண அப்புறமா அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பெரிய ஒரு டுட்டோரியல்லாம் தேவையில்லை. கற்றுக்கிறது பார்த்தா நீங்களே சும்மா உட்காந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு இந்த ஆப்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருக்கு வந்து மனசார ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்க மாட்டி சைனிகர் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.